உதாரணமாக, அதாவது கணவன் மனைவி பிரச்சனை என்றது குடும்ப வாழ்க்கை தலைப்புகளில் நிறைய பேசப்படுறத நீங்க பார்க்கலாம். இப்ப அந்த ஒரு தலைப்புல பேசக்கூடியவர் இப்படி சொன்னார்னு வைங்களேன், கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்றது ஒரு நிம்மதி கலந்ததாக, எப்பொழுதுமே கலகலப்பாக, எப்போதுமே மகிழ்ச்சியாக, காணுகின்ற நேரமெல்லாம் நிம்மதியான சூழ்நிலையில் இருந்தால்தான் அது மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்க்கை என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார்னு வைங்களேன். அன்றைக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஏன், நீங்க அது வரைக்கும் அவர் 2 வார்த்தை பேசுவாரு, நீங்க 2 பதில் சொல்லுவீங்க, இது இப்படித்தான் குடும்ப வாழ்க்கையை நினைச்சிட்டு போயிட்டீங்க. இந்த சந்திர ஒளி பூத்தூவி போற பயணம் தான் திருமண வாழ்க்கை என்று யாராவது ஒரு ஆள் பயான் பண்ணினா அல்லது விளக்கம் கொடுத்தா, அதுக்கு பிறகு நீங்க வீட்டுக்கு போகல என்ன நடக்கும்? இந்த முசீபத்து பிடிச்ச வாழ்க்கையில நம்ம எழுந்துட்டுக்கிறோமே, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் எந்த வாழ்க்கை? அந்த என்ன எப்பையும் சச்சரவில்லாமல் நிம்மதியோடு பூத்தூவி வாழ்ற வாழ்க்கை, அப்படி வாழ்க்கையோடு உலகத்துல இல்லை. அப்படி வாழ்க்கையோடு உலகத்துல இல்லை. அது சொர்க்கத்துல வேணுமெண்டா என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா இது உங்களோட சிந்தனையில வந்துட்டேன்னு வைங்க, நீங்க நல்ல கணவனை கெட்ட கணவனா பாப்பீங்க. அவர் சத்தம் போட்ட உடனே அந்த பயான் கிளிப் அவருக்கு அனுப்பி விடுறது, வணங்கிட்டா நிம்மதியான வாழ்க்கை பாருங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தேன்னு புகாரில எழுதி வச்சுக்கிறாங்க. அவ்வளவு பிரச்சனைகளை. அப்படின்னு அர்த்தம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் இயல்புகளை மாற்ற இயலாது. திருமண வாழ்க்கை கண்டு சில பிரச்சனைகள் இருந்தே தீரும். ஏன்னா 2 பேர் இணைஞ்சாலே உலகத்துல பிரச்சனை தான். தனியாய்க்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது கணவன் மனைவி வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஸ்கூல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்கும். அவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை அமையண்டா இந்த வார்த்தையே பிள்ளை. பிரச்சனை இல்லாத 2 பேரை காட்டு, ஒன்றில் அந்த 2 பேருக்கு சம்பந்தம் இருக்க கூடாது, அல்லது 2 பேரும் பைத்தியம் ஆகும். சரியா? இப்படி இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குமே தவிர, திருமண வாழ்க்கை என்றால் ஒவ்வொருவருடைய இயல்புக்கேற்ப பிரச்சனையாக இருந்து இருக்கும். இந்த கனவை உங்கள்கிட்ட தந்துட்டாங்கன்னு வைங்களே, இப்படித்தான் வாழ்க்கை ஒரு அற்புதமான இன்பமான அப்படி ஒரு வாழ்க்கைன்னு தந்துட்டாங்கன்னு வைங்களே, இது உங்களுக்கு பிரச்சனையாக மாறும்.